ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு Xiaomi லேப்டாப் தான் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் காட்டினேன். ஆக்சுவலி இப்போ தான் நம்ம பிரதர் வந்து Vivo V27 இப்போ தான் நம்ம டேரெக்டாக ஸ்டோர் வாக்கிங் வந்து வாங்கிட்டு போகிறாரு. நல்லா யூஸ் பண்ணுவோம். Vivo V27 நம்ம கிட்ட மட்டும் தான் ஆக்சுவலாக அந்த ஃபுல் க்ளூ டெம்பர்லாம் இருக்கும். அந்த ஃபுல் க்ளூ டெம்பர் யூஸ்வலாக வந்து யூவி டெம்பர் தான் ரெகுலராக போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 20-25 கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை 2 கடையில் தான் இருக்குது இந்த மாதிரி கிடைக்கும் ஃபுல் க்ளூ டெம்பர் போட்டே கொடுத்துருக்கேன். அது ரேட்டும் நல்லா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். நான் Vivo V27 ஆல்ரெடி ஆட் போட்டிருந்தேன். சும்மா வந்ததோட ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் தான் அது. தேங்க்ஸ் ஃபார் நல்லா இது பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு வந்து சேனலில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா Xiaomi லேப்டாப்பில் வந்து i5ல வந்து உங்களுக்கு 11th ஜென்ரேஷன் லேப்டாப்பு. அது இல்லாமல் அண்ணன் கொஞ்சம் தயவுசெய்து அப்புறம் i5ல 11th ஜென்ரேஷன் லேப்டாப். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸு கிட்டு சார்ஜர் எல்லாமே இருக்குது. நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது, புதுசாக இருக்க மாதிரியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக Xiaomiயில் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா நோட் புக் அல்ட்ரான்னு ஒரு மாடல். இதுவே நிறைய சீரிஸ் இருக்குது. Xiaomiயில் பார்த்தீங்கன்னா இது ஐரிஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீக்கர் நல்லா எல்லாமே பெரிய டிஸ்பிளே, 15.6 இன்ச்சு டிஸ்பிளே, உங்களுக்கு பேக்லைட் கீபோர்டு கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கும். இதோட ஸ்பெக் உங்களுக்கு காமிச்சிடும். உங்களுக்கு இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆன்லைனில் வந்து 65,000 போட்டுருக்காங்க. ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 55 சம்திங் வாங்கியிருக்காங்க. வாங்கி கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதோட பில் எல்லாமே இருக்குது. பில் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, அது மாதிரி இருக்குது. இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நோட் புக் அல்ட்ரால இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா MI நோட் புக் அல்ட்ரா. i5ல பார்த்தீங்கன்னா 11th ஜென்ரேஷன். அந்த கோர் இன்டெல் கோர் ஐரிஸ் XE கிராஃபிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 512GB SSD SSD ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 3.2T அதாவது சொன்னேன் உங்களுக்கு நல்லா பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Windows 11 ஹோம் வந்து ஒரிஜினல் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது, காமிச்சிடும். ஒரு ஒரிஜினல் சார்ஜர், இதோட பவர் கார்டு எல்லாமே வந்துடும். ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட ஸ்பெக் நான் சொன்ன மாதிரி நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து நல்ல கிளியரான டிஸ்பிளே, இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கும். இதோட ஸ்பெக் காமிச்சிடும். சொல்லுண்ணா, பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா CPU சொன்ன மாதிரி வந்து i5ல 11th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. வரல 3.10 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா 8GB. இந்த 8GB நல்ல ஸ்பீடாகவே இருக்குது உங்களுக்கு. அப்புறம் வந்து NVMe SSD ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இதோட ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டியும் சரி, இதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்பீட் ரியாக்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே லேட்டஸ்டோட வெர்ஷன் தான் இருக்கும். அதுமாதிரி கிராஃபிக்ஸ் XE அந்த மாதிரி ஐரிஸ் XR XE கிராஃபிக்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு 4GB கிராஃபிக் இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா 55,000 சம்திங் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறோம். ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19,500 19,500 ரூபாய்க்கு Xiaomi லேப்டாப் கொடுக்குறோம். இதில் ஒரே சின்ன மைல்டான இஷ்யூ இருக்குது. அதாவது சொல்ல போனீங்கன்னா ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பீக்கரில் வந்து லைட்டாக டிசார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக எப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனாக கூட கொடுக்கலாம். மேக்ஸிமம் வால்யூம் வச்சா மட்டும் லைட்டாக டிசார்டட் சவுண்ட் வரும். லைட்டாக அந்த சவுண்டுலேருந்து ஸ்பீக்கரோட இறச்சல் லைட்டாக, அதாவது 100% வால்யூம் வச்சா மட்டும் வருது. இது ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து VLC பிளேயர் யூஸ் பண்ணி VLC பிளேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200% வால்யூம் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கம்பெனிக்காரங்களுக்கு அவங்களுக்கே தெரியும், 100% வால்யூம் தான் கொடுத்தா தான் மேக்ஸிமம் வால்யூம். அது அதோட வந்து ஜாஸ்தியாக கூட சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் இருந்தாலும் கரெக்டாக அவங்களோட அந்த கம்பெனி நாம்ஸு அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 100% தான் வால்யூம் கொடுப்பாங்க. ஆனால் VLC பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா 200% வரைக்கும் வால்யூம் கொடுப்பாங்க. அதனால அதுக்கு தெரியாது. அது எப்படி நம்ம வாய் நல்லா கிழிச்சு பேசுற மாதிரி கிடையாது. அதனால உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் டிசார்ட் ஆகிடும், கிழிஞ்சிட ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக ஆகலை. ரொம்ப லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு டிசார்டட் சவுண்ட் வருது. அதனால உங்களுக்கு வந்து பார்த்துக்க. ஆனால் ஓரளவு நல்லா கிளாரிட்டி தான் இருக்குது. இது ஒரு விஷயம் கிடையாது. லேப்டாப்பில் உங்களுக்கு சவுண்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் கிடையாது. தேவையான உங்க எக்ஸ்டர்னல் போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு ஹெட்செட் இல்லாட்டி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேட்டு கன்ஃபார்மாக i5ல 11th ஜென்ரேஷன் லேப்டாப் யூஸ்வலாக 25,000 26,000 மேலே போடுறது. இது வந்து யூஸ்வலாக 28,000 போடலாம் தாராளமாக. ஆனால் இந்த சின்ன ஸ்பீக்கரோட விஷயத்தை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 19,500 rupees கொடுக்குறோம். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. ஜஸ்ட் வாரண்டி கம்ப்ளீட் இருக்குது. தேவையான கால் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.